அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாக இன்று வரை திகழ்ந்திருக்கின்றது. மக்களுக்குரிய முழுமையான கட்சியாக, மக்களுக்கு ஒரு சான்றாக, இன்றைக்கும் முன்னுதாரணமாக ஒவ்வொரு இடத்திலுமே நமக்குரிய ஒரு நல்ல திட்டங்களாக விட்டு சென்றவர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா. அவர் ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு திட்டங்களாக நம்மோடு சேர்ந்து இன்றைக்கும் மறைந்திருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முழுமையாக. அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களுமே இன்றைக்கு முழுமை பெற்று மக்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். மின்வெட்டு என்பது மிகப்பெரிய ஒரு காலமாக இருந்த அந்த சூழ்நிலையில் தொழிற்சாலை நடத்த முடியாமலும் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய மின் துண்டிப்பால் இருண்டு போன அந்த காலகட்டத்தில் மீண்டும் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக முன்னுதாரணமாக இன்று வரை அதற்குரிய எந்த ஒரு இடர்கள் இல்லாமல் அதை முழுமையாக அனைத்து இல்லத்திலுமே அனைத்து தொழிற்சாலையிலுமே கொண்டு வந்து சேர்த்தவர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லாமல் இருந்தாலும் அவர் விட்டு சென்ற எண்ணற்ற படைப்புகள் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு கண்டிப்பாக நாம் என்றைக்குமே உண்மையாகவும் ஒரு சான்றாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய ஒற்றுமையாக செயல்படுவோம். அவருடைய ஆத்மா கண்டிப்பாக சாந்தியடையும். அனைத்து மக்களும் அனைத்து தொண்டர்களும் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே ஒற்றுமையாக அமைதியாக செயல்படுவோம் என்பதை நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இதை கண்டிப்பாக உறுதியளிக்கிறோம். இது மக்களின் ஒரு எளிய மகளாக நான் இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.